நம்ம சேனலில் நிறைய பூர்ண கொழுக்கட்டை ரெசிபி, ஸ்வீட் கொழுக்கட்டை ரெசிபிஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நிறையா. ஸோ இன்றைக்கி உப்பு கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு உளுந்தை நல்லா அலசிட்டு நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த உளுந்தை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு இட்லி பிளேட்டில் நம்ம வந்து உளுந்தை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச உளுந்தை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், வரமிளகாய், உப்பு, துருவன தேங்காய் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உளுந்தையும் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பவுல்ல அரிசி மாவு, உப்பு, நெய், கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல ரெடி பண்ணிக்கலாம். உள்ளுக்கு இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டீமர் பிளேட் இல்லைனா இட்லி பிளேட்டை வச்சு ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான உளுந்து பூர்ண கொழுக்கட்டை ரெசிபி ரெடி ஆயிரும்.